இந்த நாள் எல்லாம் உன் புதுமை, வாழ்த்திடுவேன் உம்மை வாழ்த்திடவே. பலியில் கலந்திட எழுகையிலே உயிரழியாது காத்த உன் அருளுணர்ந்தே. உன்னாற்றல் நான் உணர்ந்தார், இந்நாற்றல் நான் மறப்பேன். இறைவா உன்னாற்றல் நான் உணர்ந்தார், இந்நாற்றல் நான் மறப்பேன். என் பலம் நீ என வாசல்கள் திறந்து வைப்பேன். வழியவும் கரங்களில் அடைக்கலம் நான் புகுந்தேன். உணர்த்தும் எழுப்பும் வழி நடத்தும், உணர்வேன் எழுவேன் உன் வழி நடப்பேன். பலியினில் கலந்திட எழுகையிலே உயிரழியாது காத்த உன் அருளுணர்ந்தே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நமக்காக பலியாகி உயிர்த்தெழுந்த நம் தலைவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் அன்பிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இன்றைய திருப்பலிக்கு வருகை அன்போடு அழைக்கின்றேன். இன்று இருபெரும் விழாக்களை நாம் கொண்டாடுகின்றோம். ஒன்று 2021ஆம் ஆண்டினுடைய துவக்க நாள். புதிய வருடத்தை இன்றைய தினம் நாம் துவங்குகின்றோம். எனவே உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இரண்டாவது, அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்ற மாபெரும் மறையுண்மையின் விழாவை கொண்டாடுகின்றோம். ஆண்டவர் இயேசுவை தன் கருவிலே தாங்கி இந்த மண்ணிலே மனூறு எடுக்க வைப்பதற்கு அன்னை மரியாள் சிறப்பாக செயல்பட்டார். எனவே இயேசுவின் தாய், இறைவனின் தாய் என்பதை நினைவு கூறுகின்ற மறையுண்மையினுடைய விழா இது. இன்றைக்கு அன்னை மரியாள் நமக்கும் தாயாக, நமக்கும் மிகச்சிறந்த அன்னையாக விளங்குகின்றார். எனவே அவர் வழியாக இந்த வருடத்தினுடைய துவக்க நாளையும் ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து நாம் சிறப்பாய் ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நாம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரி உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கண்ணியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம் யாவும் மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நவிழ்கின்றோம். ஆண்டவராலின் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏக மகனாக ஜெனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராமின் இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று நித்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீரன் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் காலத்தில் வீற்றிருப்பவரே, நீரன் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவன் ஆட்சியில் உள்ளவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, புனித மரியாவின் வளமையான கன்னிமையால் மனித குலத்துக்கு நிலையான மீட்பின் பரிசுகளை வழங்கினீரே. அவரது பரிந்துரையை நாங்கள் உணரவும், அவர் வழியாக வாழ்வின் ஊற்றாகியவும் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொள்ளவும் நாங்கள் தகுதியுள்ளவர்களாயிருக்க அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இந்த திருப்பலியில சிறப்பாக இந்த புதிய ஆண்டு நமக்கு நலமான வளமான ஆண்டாக அமைய வேண்டும் என்று, கொரோனா தொற்று நோயினுடைய பாதிப்பிலிருந்து நம்மை காத்து வழிநடத்துகின்ற ஆசீர்வாதத்தின் ஆண்டாய் இது நமக்கு சிறப்பாக அமைய வேண்டும் என்று நம்பிக்கையோடு நாம் ஜெபிப்போம். இஸ்ரேல் மக்கள் மீது நமது பெயரை கூறி நீங்கள் வேண்டும்போது நாம் அவர்களுக்கு ஆசியளிப்போம். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை சொற்றொடர்கள் 22 27 முடிய. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: நீ ஆரோனிடமும் அவன் புதல்வரிடம் சொல், நீங்கள் இஸ்ரேல் மக்களுக்கு ஆசி கூற வேண்டிய முறை. ஆண்டவர் உமக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிரச் செய்து உன்மீது அருள் பொழிவாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உமக்கு அமைதி அருள்வாராக.
இவ்வாறே அவர்கள் என் பெயரை இஸ்ரேல் மக்களிடையே நிலைநாட்டுவர். நானும் அவர்களுக்கு ஆசி வழங்குவேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. கடவுளே என் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. கடவுளே என் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. திருமுக ஒளியை எம் மீது வீசுவீராக. அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும். பிற இனத்தார் அனைவரும் நீர் அருளும் மீட்பை உணர்ந்து கொள்ளுவர். பல்லவி. கடவுளே என் மீது இறங்கி கடவுளே எம் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. எமக்கு ஆசி வழங்குவீராக. வேற்று நாட்டினர் அக்களித்து மகிழ்ச்சியுடன் பாடுவாராக. ஏனெனில் நீர் மக்கள் இனங்களை நேர்மையுடன் ஆளுகின்றீர். உலகின் நாடுகளை வழிநடத்துகின்றீர். பல்லவி. கடவுளே என் மீது இறங்கி கடவுளே எம் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. எமக்கு ஆசி வழங்குவீராக. கடவுளே மக்களினத்தார் உம்மை புகழ்வார்களாக. மக்கள் எல்லோரும் உம்மை போற்றுவார்களாக. கடவுள் நமக்கு ஆசி வழங்குவாராக. உலகின் கடை எல்லை வரை வாழ்வோர் அவருக்கு அஞ்சுவாராக. பல்லவி. கடவுளே என் மீது இறங்கி கடவுளே எம் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. எமக்கு ஆசி வழங்குவீராக. இரண்டாம் வாசகம். கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராக அனுப்பினார். திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். 4வது அதிகாரம் 4 முதல் 7 முடிய வசனங்கள். சகோதர சகோதரிகளே, காலம் நிறைவேறிய போது திருச்சட்டத்திற்கு உட்பட்டிருந்த நம்மை மீட்டு தம் பிள்ளைகள் ஆக்குமாறு கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார். நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பதால் கடவுள் தம் மகனின் ஆவியை உங்கள் உள்ளங்களுக்குள் அனுப்பியுள்ளார். அந்த ஆவி அப்பா தந்தையே என கூப்பிடுகிறது. ஆகையால் இனி நீங்கள் அடிமைகள் அல்ல, பிள்ளைகள் தாம். பிள்ளைகளாகவும் உரிமை பேறு உடையவர்களாகவும் இருக்கிறீர்கள். இது கடவுளின் செயலே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. வாழ்த்துளி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. பலமுறை பல வகைகளில் முற்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக நம் மூதாதையரிடம் பேசிய கடவுள் இவ்விறுதி நாள்களில் தம் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 2. இறைவாக்கியங்கள் 16 முதல் 21 முடிய. அக்காலத்தில் இடையர்கள் பெத்லகேமுக்கு விரைந்து சென்று மரியாவையும் யோசேப்பையும் தீவனத் தொட்டியில் கிடத்தியிருந்த குழந்தையையும் கண்டார்கள். பின்பு அந்த குழந்தையை பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள். அதை கேட்ட யாவரும் இடையர்கள் தங்களுக்கு சொன்னவற்றை குறித்து வியப்படைந்தனர். ஆனால் மரியா இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்துக் கொண்டிருந்தார். இடையர்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்பிச் சென்றார்கள். அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ்ந்திருந்தது.
குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வேண்டிய 8ஆம் நாள் வந்தது. தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே வானதூதர் சொல்லி இருந்தவாறு அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, மீண்டும் உங்கள் அனைவருக்கும் 2021ஆம் ஆண்டு நல்வாழ்த்துக்களை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கு மகிழ்ச்சியோடு துவங்கி இருக்கின்றோம், நம்பிக்கையோடு துவங்கி இருக்கின்றோம். புதியதை செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு இந்த புதிய ஆண்டை துவங்கி இருக்கின்றோம். பழையவற்றிற்கு நாம் விடை கொடுத்து விட்டு நல்லதை எதிர்பார்த்து இந்த ஆண்டை துவங்கி இருக்கின்றோம். ஆண்டவருடைய அருளும் ஆசிரும் இனியும் இந்த ஆண்டு முழுவதும் நம்மோடு வர வேண்டும் என்பதற்காக ஜெபத்தோடு இந்த திருப்பலியோடு நாம் துவங்கி இருக்கின்றோம். எனவே அன்பு உள்ளங்களே, இன்றைக்கு உங்கள் அனைவருக்கும் இந்த புத்தாண்டினுடைய ஆசீர்வாதம் முழுமையாய் இறங்க ஆண்டவர் தாமே நம் ஒவ்வொருவரையும் சகல ஆசீர்வாதங்களாலும் நிரப்ப வேண்டும் என்று சிறப்பாய் ஜெபிக்கின்றேன். இன்னைக்கு இருவரும் விழாக்களை கொண்டாடுகின்றோம். ஒன்று புத்தாண்டு, மற்றொன்று அன்னை மரியாள் இறைவனின் தாய். இந்த புதிய ஆண்டு எப்படிப்பட்ட செய்தியை கொடுக்க போகின்றது, அல்லது எப்படிப்பட்ட நிலையிலிருந்து நாம் கடந்து வந்திருக்கின்றோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். 2020ஆம் ஆண்டினுடைய பெரும்பகுதி கிட்டத்தட்ட 10 மாதங்களுக்கு மேல் கொரோனா தொற்று நோயினுடைய பாதிப்பு, தாக்கம், அதன் விளைவாக ஏற்பட்ட ஒரு சோர்வு, களைப்பு, இவற்றோடு 2021ஆம் ஆண்டில் நாம் அடியெடுத்து வைக்கின்றோம். இந்த ஒரு கலக்கமும் குழப்பமும் தயக்கமும் தடுமாற்றமும் அல்லது சோர்வும் களைப்பும் 2020ஆம் ஆண்டோடு நாம் விடை கொடுத்து விடுவோம். 2021ஆம் ஆண்டினை நம்பிக்கையோடு நாம் எதிர்கொள்வோம். காரணம், இன்றைக்கு கடவுளுடைய அருளும் ஆசிரும் இந்த 10 மாதங்களிலே நாம் எண்ணற்ற வேதனைகளை அனுபவித்து, இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா பல்வேறு சோதனைகளை கடந்து இந்த இடத்திற்கு வந்திருக்கின்றோம். எனவே நம்பிக்கை நிறைந்த உள்ளத்தோடு நாம் எதிர்கொள்வோம். 2021ஆம் ஆண்டுல இறைவன் நமக்கு எல்லா காரியங்களையும் சிறப்பாய் அமைத்து கொடுக்க வேண்டும் என்று, நாம் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளிலும் இறைவன் நமக்கு வெற்றியை கொடுக்க வேண்டும் என்று, நம்முடைய குடும்பத்திலும் நம்முடைய சமூகத்திலும் சமாதானமும் அமைதியும் சந்தோஷமும் நிலவ வேண்டும் என்று நம்பிக்கையோடு நாம் செபிப்போம். இன்றைக்கு ஒருவேளை நம்முடைய நம்பிக்கைகள் அசைக்கப்பட்டிருக்கலாம், தளர்வுற்று இருக்கலாம். இறைவன் நமக்கு நம்பிக்கையை கொடுக்கின்றார். எனவே அந்த நம்பிக்கையோடு எதிர்கொள்வோம். ஒரு முறை தாமஸ் ஆல்வா எடிசன் மிக அழகாக அவர் கட்டி எழுப்பிய அந்த சோதனை கூடத்தில் மின் விளக்கை கண்டுபிடித்துக் கொண்டிருக்கின்றார். நூற்றுக்கணக்கான முறை தொடர்ந்து தோல்வி. எந்த அளவுக்கு அப்படின்னா, எப்பொழுதெல்லாம் ஒரு முயற்சியை மேற்கொள்ளுகின்றாரோ அப்பொழுதெல்லாம் தோல்வியை மட்டுமே அவர் சந்திக்கின்றார். சரி, விட்டுட்டு போயிடலாமா என்று சொல்லி யோசித்த பொழுதும் கூட அவருடைய மனம் விடவில்லை. எனவே அதை தொடர்ந்து கண்டுபிடித்துக் கொண்டே இருக்கின்றார். ஒரு நாள் என்ன ஆச்சுன்னு தெரியல, திடீர்னு அந்த மின் விளக்கை கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே அந்த சோதனை கூடம் தீப்பிடித்து எரிந்தது. தீப்பிடித்து எரிந்து கொண்டிருக்கின்றது. இந்த சோதனை கூடம் தான் உருவாக்கிய அந்த சோதனை கூடம், இந்த சோதனை கூடம் தான் அவருடைய வாழ்க்கை. இந்த சோதனை கூடம் தான் இன்றைக்கு எண்ணற்ற கண்டுபிடிப்புகளுக்கான அடித்தளம். இவை மொத்தமாக எரிந்து கொண்டிருக்கின்றன. என்ன செய்யறதுன்னு தெரியல.
தாமஸ் ஆல்வா எடிசன் அமைதியாக அந்த சோதனை கூடத்திலிருந்து வெளியே வருகின்றார். வந்தவர் சும்மா இருக்கல, தன்னுடைய மனைவியை வேக வேகமாக சென்று கூட்டி வருகின்றார். கூட்டி வந்து சொல்லுகின்றார், இனி உன்னுடைய வாழ்நாளில் இப்படிப்பட்ட ஒரு தீ விபத்தை நீ பார்க்க முடியாது, பார்த்துக்கொள் என்று சொல்லி அவ்வளோ அமைதியாக அதே சமயத்தில் ஒரு நம்பிக்கையோடு சொல்லுகின்றார். இப்போ எல்லாம் எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு, ஒரு துரும்பு கூட அங்கே மிஞ்சவில்லை. எல்லாம் எரிந்து சாம்பலாகி சோதனை கூடமே தரைமட்டமாகிவிட்டது. அடுத்த நாள் காலையில் எழுந்த தாமஸ் ஆல்வா எடிசன் அந்த சாம்பலின் மீது நடந்தவராக சொன்னார், இதன் மூலம், இந்த தீ விபத்தின் மூலம் என்னுடைய பழைய தவறுகள் அழிக்கப்பட்டு விட்டன, என்னுடைய பழைய தவறுகள் அழிக்கப்பட்டு விட்டன. இனி நான் புதிதாய் கண்டுபிடிப்பேன், இனி நான் புதிதாய் கண்டுபிடிப்பேன். சூளுரைத்தார். 6 மாதங்களில் அந்த சோதனை கூடத்தை மீண்டும் கட்டி எழுப்பினார். கட்டி எழுப்பியவுடன் எந்த தவறுகள், எத்தனை நூற்றுக்கணக்கான முயற்சிகளிலே தோல்வியை கண்டாரோ, அந்த மின்விளக்கை சோதனை கூடத்தில் பரிசோதித்து அந்த அழிவுக்கு பின் கண்டுபிடித்த முதல் கண்டுபிடிப்பாக இந்த உலகிற்கு அறிமுகம் செய்தார். மின்விளக்கை கண்டுபிடித்து இரவையும் பகலாக்கினார். அதான் நம்முடைய நம்பிக்கை. தவறு நடந்து விட்டது அல்லது தோல்வி அடைந்து விட்டோம் என்று சொல்லி சும்மா இருப்பதல்ல, மாறாக மீண்டும் முயற்சிப்பது. அதான் மனிதனுடைய வாழ்க்கை எங்கே முயற்சித்துக் கொண்டிருக்கின்றதோ அது வரைக்கும் தான் அவனுடைய வாழ்க்கை சிறப்புள்ளதாக, உயர்வானதாக, உன்னதமாக மாறும். எங்கே தோல்வியை கண்டு அல்லது தன்னுடைய இயலாமையை கண்டு பின்வாங்குகின்றோமோ அங்கு அவனுடைய வாழ்க்கை நிச்சயமாக அழிக்கப்படும். 2021ஆம் ஆண்டு நமக்கு புதியது. மீண்டும் பழைய தவறுகளிலிருந்து நாம் கற்றுக்கொண்டவற்றை புதிதாக 2021ஆம் ஆண்டுல அணுகக்கூடிய மனநிலையை நமக்குள்ளது ஆழமாக ஏற்படுத்த வேண்டும். நம்பிக்கையோடு இந்த வருடத்தை நாம் சந்திக்க வேண்டும். எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு இருக்கின்றோமோ அவையெல்லாம் செய்வதற்கான ஒரு சூழலை நாம் ஏற்படுத்த வேண்டும். அதே சமயத்தில் தோல்வி அடைந்து விட்டோம் என்று சொல்லி நாம் தோற்று பின்வாங்கிவிடக் கூடாது. மீண்டும் ஒரு புதிய முயற்சியோடு நாம் முன்வர வேண்டும். எனவே இந்த 2021ஆம் ஆண்டு, இந்த புத்தாண்டு நமக்கு நம்பிக்கை நிறைந்த ஆண்டாக மலர்ந்திருக்கின்றது. அதை சிறப்பாக நாம் பயன்படுத்திக் கொள்வோம். அதே சமயத்தில் இன்றைக்கு இன்னொரு விழாவை கொண்டாடுகின்றோம். அன்னை மரியாள் இறைவனின் தாய். அன்னை மரியாள் இறைவனின் தாய். இது அதிகாரப்பூர்வமாக திருச்சபை அறிவித்த மாபெரும் மறையுண்மை என்றால், பல நேரங்களில் இந்த அன்னை மரியாளை சிலர் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, அவள் ஒரு கருவி, அந்த கருவி வேலை முடிஞ்சதும் தூக்கி வீசிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அந்த கருவி ஆண்டவர் இயேசுவை பெற்றெடுப்பதற்காக பயன்படுத்தப்பட்டது. அந்த வேலை முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் அந்த அன்னை தேவையில்லை. இது ஒரு மனசாட்சி இல்லாத முட்டாள்தனமான ஒரு பேச்சு. திருச்சபை இன்றைக்கு ஜனவரி 1ஆம் தேதி இந்த முதல் நாளே அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்று சொல்லி மாபெரும் மறையுண்மையை அறிவித்து அதை கொண்டாட அழைக்கின்றது. அப்போ அதுல ஏதோ ஒரு புனிதம் அடங்கி இருக்கின்றது. அன்னை மரியாள் இறைவனின் தாய். ஆண்டவர் இயேசுவை பெற்றெடுப்பதற்காக அன்னை மரியாள் தன்னையே அர்ப்பணமாக்குகின்றாள். இதை இயேசுவை பெற்றெடுப்பதற்காக தன்னுடைய கருவறையை நக்கரணை பேழையாக உருமாற்றுகின்றார். காரணம், இயேசு தங்கிய ஒரு கருவறை அது. எனவே அதை நக்கரணை பேழையாக்குகின்றார். எப்பொழுது இயேசுவை கருத்தாங்கினாலோ அந்த நிமிடம் முதற்கொண்டு அன்னை சாதாரண அன்னையாக அல்ல, ஆண்டவருடைய அன்னையாக, ஆண்டவருடைய தாயாக உருமாற்றம் பெறுகின்றார். இன்றைக்கு அன்னை மரியாளுடைய விழாவை, அவருடைய தாய்மையை கொண்டாடுகின்றோம். இந்த உலகத்துல
தாய்மைக்கு ஒரு சிறப்பிடம் இருக்குது, தாய்க்கு ஒரு சிறப்பிடம் இருக்கின்றது என்றால், தாய் அப்படின்னாலே அது எந்த உயிரினமாக இருந்தாலும் சரி, அந்த உயிரினத்திற்கு ஒரு பாசம், ஒரு பந்தம், ஒரு சொந்தம், ஒரு உறவு, இவை எல்லாமே சேர்ந்து வரும். அம்மா என்ற வார்த்தைகளுக்குள்ளாக 1000 உணர்வுகள் உள்ளடக்கி ஒரு குழந்தை அந்த அன்னையை கூப்பிடுகின்றது. அது அந்த குழந்தை மாத்திரமல்ல, எந்த உயிரினமாக இருந்தாலும் சரி உலகத்தில் அன்னை மிக மிக முக்கியமானவள். தாய்மை மிக மிக முக்கியமானது. இன்றைக்கு அந்த தாய்மையை நாம் கொண்டாடுகின்றோம். அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்று சொல்லி அவளுடைய தாய்மைக்கு திருச்சபை முக்கியத்துவம் கொடுக்கின்றது. அந்த தாய் எப்படிப்பட்டவள் அப்படிங்கிறது பல முறை நாம் கேட்டு இருக்கின்றோம். அந்த தாய் துன்பங்களை தாங்குகின்றவள், வேதனைகளை பொறுத்துக் கொள்கின்றவள், அடுத்தவருடைய துன்பத்திலே பங்கேற்பவள், தன்னை தியாகமாக்கி அடுத்தவருடைய வாழ்க்கைக்காக தன்னையே அர்ப்பணிக்கின்றவள், சுயநலம் பாராதவள், பொதுநலத்தை மாத்திரமே அல்லது பிறர் நலத்தை மாத்திரமே தன்னுடைய குறிக்கோளாக வைத்தவள். உதாரணங்களை நூற்றுக்கணக்கில் கொடுக்கலாம். எலிசபெத் அம்மாளுக்கு சென்று ஓடோடி சென்று உதவியது, கானாவூர் திருமணத்திலே உதவியது, ஏராளமாக சொல்லலாம். அவருடைய வாழ்வு முழுவதும் அந்த தாய்மையினுடைய உணர்வுகளை சிறப்பாக வெளிப்படுத்தியது. எனவேதான் அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்று சொல்லி நாம் பெருமைப்படுகின்றோம். அந்த தாய் தான் இன்றைக்கு நமக்கும் தாயாக கொடுக்கப்பட்டிருக்கின்றார். அந்த தாய்மையை போற்றி இன்றைக்கு விழா கொண்டாடுகின்ற நாம் இந்த தாயினுடைய உணர்வுகளை அல்லது இந்த தாயினுடைய முன்மாதிரியை எந்த அளவுக்கு நாம் எடுத்து சென்றிருக்கின்றோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்னையினுடைய மக்கள் என்று சொல்லிக் கொள்கிற நாம் எந்த அன்னைக்கு மக்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், எப்படிப்பட்ட அன்னையை நம்முடைய தாயாக நாம் ஏற்றுக்கொண்டு இருக்கின்றோம், அந்த தாய்க்கு நாம் செலுத்த வேண்டிய மரியாதை எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத சிந்தித்து பார்க்க வேண்டும். வெறுமனே அன்னை மரியாளை அம்மான்னு சொல்லி கூப்பிடுறதுல மாத்திரம் நாம் நிறுத்திவிடக் கூடாது. அந்த அன்னை எப்படி இறைவனுக்கு உகந்தவளாக ஆகட்டும் என்று சொல்லி, இதோ ஆண்டவருடைய அடிமை என்று சொல்லி தன்னை அர்ப்பணித்தாலோ அதை போல நாமும் ஆண்டவருக்கு அடிமையாக ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு கடைபிடிக்கின்ற மனிதர்களாக, அவர் கொடுத்த போதனைகளின்படி வாழ்பவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அது அன்னைக்கு ஏற்ற மக்களாக நாம் இருப்போம். எனவே அன்பு உள்ளங்களே, இன்றைக்கு புத்தாண்டையும் மரியாள் இறைவனின் தாய் என்பதையும் கொண்டாடுகின்ற நாம் இந்த புதிய ஆண்டிலே நம்பிக்கை நிறைந்த உணர்வுகளோடு அடியெடுத்து வைப்போம். இறைவனின் தாய் அன்னை மரியாள் இன்றைக்கு நம்மை ஆண்டவரிடம் பரிந்து பேசி நமக்காக காத்து வழிநடத்த வேண்டும் என்று நம்பிக்கையோடு நாம் அன்னையை நோக்கி மன்றாடுவோம். எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். வானமும் பூமியும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூயாவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறோம். பரிசுத்த ஆவியின் வல்லமையார் இறைமகன் நமக்காய் மனுவானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறோம். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் மரித்து அடக்கப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், மரணத்தின் மீது வெற்றி கொண்டார். பரலோகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். பரிசுத்த ஆவியை நம்புகிறோம்.
பாரினில் அவர் துணை வேண்டிடுவோம். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலை தேடுவோம். திருச்சபை உரைப்பதை நம்புகிறோம். புனிதர்கள் உறவை நம்புகிறோம். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை விசுவாச பொருளாய் நம்புகிறோம். நமது அன்பு வானக தந்தையிடம் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான வரங்களை நம்பிக்கையோடு மன்றாடுவோம். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, எங்களுடைய திருத்தந்தை ஆயர் குருக்கள் துறவரத்தார் இவர்களுக்காக சிறப்பாய் ஜெபிக்கின்றோம். ஆசிர்வதியும். இவர்களுக்கு நீரே இந்த புதிய ஆண்டிலும் உடல் நலத்தையும் உள்ள சுகத்தையும் கொடுத்து இந்த மந்தையை சிறப்பாய் வழிநடத்தி செல்ல அருள் வரங்களை அபரிமிதமாய் கொடுக்க வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீதியின் அரசே இறைவா, எங்களுடைய நாட்டுத் தலைவர்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். மக்களுடைய நலனில் அக்கறை கொள்ளுகின்ற மனசாட்சி மிக்க தலைவர்களாக அவர்களை மாற்றியருளும். வேளாண் சட்டங்களை எதிர்த்து போராடி கொண்டிருக்கின்ற நம்முடைய விவசாய பெருமக்கள் கடும் குளிரிலும் தங்களையே தியாகம் செய்து அர்ப்பணித்து போராடி கொண்டிருக்கின்றார்கள். இவருடைய அந்த போராட்டத்தை உற்று நோக்குகின்ற தலைவர்கள் மனசாட்சியோடு அதனுடைய உண்மை தன்மையை புரிந்து கொண்டு அந்த வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும் என்றும், இந்திய நாட்டு மக்களுக்கு உணவுக்கான ஆதாரத்தை அவர்கள் உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் அரசே இறைவா, எம்முடைய பங்கு மக்களுக்காக சிறப்பாய் ஜெபிக்கின்றோம். இந்த பங்கிலே இருக்கின்ற அனைத்து குடும்பங்களையும் ஆசிர்வதியும். இவர்களுக்கு தேவையான உடல் நலத்தையும் உள்ள சுகத்தையும் கொடுத்தருளும். நம்பிக்கை நிறைந்த உள்ளத்தோடு ஐக்கியப்பட்டு ஒரே சமூகமாய் வாழ நீர் எங்களுக்கு அருளை கொடுக்க வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு இறைவா, கொரோனா தொற்று நோயினுடைய பயத்துல அச்சத்துல தாக்கத்துல வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்களுக்கு நம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுத்தருளும். நீர் எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இன்னும் குறிப்பாக நாங்கள் மேற்கொள்ளுகின்ற இந்த தொற்று நோய்க்கு எதிரான போராட்டத்தில் நம்முடைய மருத்துவர்களை நீரே உறுதிப்படுத்தி சிறப்பாக அவர்கள் பணியாற்றி தொடர்ந்து நோயாளிகளான எம்முடைய மக்களை நீர் ஆசிர்வதித்து விடுதலையை கொடுக்க வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கண்களை மூடி ஜெபிப்போம். ஜெபிப்போம். இளம்பின் பரலோக பிதாவே, நாங்கள் வேண்டிக் கொண்ட அனைத்து மன்றாட்டுக்களை உடைய பாதத்திலே சமர்ப்பிக்கின்றோம். குறிப்பாக வேளாண் சட்டங்களை எதிர்த்து போராடி வருகின்ற விவசாய பெருமக்களுக்கு நம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுப்பீராக. நம்முடைய பகுதிக்கு தேவையான நல்ல திட்டங்களை நீரே தொடர்ந்து செய்து கொடுப்பீராக. இவற்றை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். என்னை தந்தேன், எல்லாம் தந்தேன், என் வாழ்வை பலியாகவே. உள்ளம் தந்தேன், உமக்கே தந்தேன், பிறரன்பு பணி செய்யவே. என் இயேசுவே, என் தெய்வமே, உம்மோடு உறவாடவே. என்
தந்தேன், எல்லாம் தந்தேன், என் வாழ்வை பலியாகவே. புகழோடு நான் வாழவில்லை, உம் புகழொன்றி எமக்கு போதும். அருள் வாழ்வினில் நான் வளர உம் அன்பொன்றி எமக்கு போதும். உயர்வோடும் தாழ்வோடும் வாழும் போதும் உம் உறவொன்று எனக்கு போதும். மகிழ்வோடும் துயரோடும் வாழும் போதும் உம் கரமொன்று என்னை தேற்றிடும். என்னை தந்தேன், எல்லாம் தந்தேன், என் வாழ்வை பலியாகவே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் முதுகையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, நல்லவை அனைத்தையும் கனிவுடன் தொடங்கி நிறைவு காணச் செய்கின்றேன். உம் புனித அன்னையின் பெருவிழாவில் மகிழ்ச்சி அடைந்துள்ள நாங்கள் உமது அருளின் தொடக்கத்தில் மாட்சி அடைவது போல அதன் நிறைவிலும் எங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் தாய்மையின் பெருவிழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர், தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர், அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றுள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும்
உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. தாயும் தந்தையுமான இறைவா, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்மை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்குமது திரு அவையின் நினைவு கூர்ந்தருளும் எங்கள் தலைமை தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட தலைமை தந்தை பீட்டர் அபி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும், குறிப்பாக தொற்று நோயிலே இறந்த சகோதர சகோதரின் ஆன்மாக்களையும், விடுதலைக்காக விதைக்கப்பட்டிருக்கின்ற நம்முடைய ஈழத்தமிழ் உறவுகளையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில்
எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, பரிசுத்தாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சிமையும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேலிரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேலிரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்துள்ளவர், நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
உறவினிலே வரும் தெய்வமே, உன் அன்பினில் நாளும் வாழும்போது என் இதயம் அருளில் நிறைந்திடுமே, என் நிலையும் நாளும் மாறிடுமே. உறவினிலே வரும் தெய்வமே, திசைகள் ஆயிரம் செல்லும் போது மனதை ஆசைகள் அழித்துவிடும். திசைகள் ஆயிரம் செல்லும் போது மனதை ஆசைகள் அழித்துவிடும். பாதைகள் தெரியாத மனதில் வாதைகள் வந்து நிறையும். பாதைகள் தெரியாத மனதில் வாதைகள் வந்து நிறையும். சோதனை வருகின்ற வேளையிலே மனம் சோதனை வருகின்ற வேளையிலே மனம் சோர்ந்திடாதிருக்க வரம் தருவாய், வரம் தருவாய், வரம் தருவாய். உறவினிலே வரும் தெய்வமே, உன் அன்பினில் நாளும் வாழும்போது என் இதயம் அருளில் நிறைந்திடுமே, என் நிலையும் நாளும் மாறிடுமே. உறவினிலே வரும் தெய்வமே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக அருளடையாளங்களை மகிழ்வுடன் பெற்றுக் கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியானவும் திருமகனின் தாயும் திரு அவையின் அன்னையுமான மரியாவை அறிக்கையிடுவதில் மகிழ்வுறும் நாங்கள் நிலைவாழ்வை நோக்கி முன்னேறிச் செல்ல இவ்வருளடையாளங்கள் எம்மை வழி நடத்துவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. சிறப்பாசி பெற தலைவணங்கி மன்றாடுவோம். ஆசி அனைத்துக்கும் ஊற்றும் தொடக்கமுமான இறைவன் உங்களுக்கு தமது அருளை அளித்து தமது அளவில்லா ஆசியை உங்கள் மீது பொழிந்து இவ்வாண்டு முழுவதும் உங்களை மீட்டு தீங்கின்றி காப்பாராக. அவர் உங்கள் நம்பிக்கையின் முழுமையை பாதுகாத்து உங்கள் எதிர்நோக்கை நீடித்திருக்கச் செய்து நீங்கள் இறுதி வரை புனிதமான பொறுமையுடன் அன்பில் நிலைத்திருக்கச் செய்வாராக. அவர் உங்கள் நாள்களையும் செயல்களையும் தமது அமைதியில் செம்மையுறச் செய்து இங்கும் எங்கும் உங்கள் மன்றாட்டுக்களுக்கு செவி சாய்த்து உங்களை நிலை வாழ்வுக்கு மகிழ்வுடன் அழைத்துச் செல்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
வலது வாய்க்காலுக்காக ஜெபம். அன்பு தந்தையே இறைவா, அன்பு தந்தையே இறைவா, கேளுங்கள் கொடுக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர் தேடுங்கள் கண்டடைவீர் என்ற இறைவார்த்தையில் என்ற இறைவார்த்தையில் நம்பிக்கை வைத்து ஜெபித்தோம். நம்பிக்கை வைத்து ஜெபித்தோம். அதன் பலனாக எங்களுடைய பகுதிக்கு தேவையான நம்முடைய பகுதிக்கு தேவையான குடிநீர் திட்டங்களை நிறைவேற்றி குடிநீர் திட்டங்களை நிறைவேற்றி எங்களுடைய இல்லங்களுக்கு நல்ல குடிதண்ணீரை பெற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய நீண்டகால போராட்டமான வலது வாய்க்கால் திட்டத்திற்கு போதுமான நிதியை ஒதுக்கி எங்களுடைய தண்ணீர் அவகாசத்தையும் மீட்டெடுத்து கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இத்திட்டம் விரைவில் நிறைவேற்றப்பட்டு எம்முடைய பகுதி செழிப்படைவதாக இவற்றை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். மரி எங்கள் அன்பின் தாய்மரி என்று முந்தன் புகழை பாடுவோ. தேடும் மாந்தரை தேற்றி காத்திடும் உந்தன் அருள் வரங்கள் இன்று தேடினோ. அன்னை மாமரி எங்கள் அன்பின் தாய்மரி என்று முந்தன் புகழை பாடுவோ. தேடும் மாந்தரை தேற்றி காத்திடும் உந்தன் அருள் வரங்கள் இன்று தேடினோ.